மாலை போடுவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மனம் மனிதத்தன்மையை அடைவதற்காக. தினமும் சாப்பிடும் போது, உணவு அருந்தும் போது என்ன பண்றோம்? ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. அதை நம்ம என்ன பண்றோம்? வருடம் ஃபுல்லா எடுத்து வைக்கலினா கூட இந்த கார்த்திகை மார்கழியில எடுத்து வைக்க சாப்பிடும் போது யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி. ஒரு பறவைக்கு போடக்கூடிய ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துருது. சோ நல்ல எண்ணங்களை விதைக்கத்தான் சில விஷயங்களை சொன்னாங்க. எவ்வளவு நல்ல எண்ணம்! ஒரு உணவுங்கிறது பஜனை, ஏன் அது ஒரு அன்னதானம். ஐப்பசியில இன்றைக்கும் பல கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள்ல அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. இந்த கார்த்திகை மார்கழி வந்துட்டாவே அன்னத்திற்கு தட்டுப்பாடு இருக்கும். அன்றைய காலகட்டங்கள், இன்றைக்கு காலகட்டங்கள்லாம் மாறிடுச்சு. சோ அன்றைய காலகட்டத்தில் அன்னாபிஷேகம் நடத்துறது எதற்கு? மக்களுக்கு அன்னத்தை படைப்பதற்கு. இறைவன் பெயர்ல இறைவனுக்கு சார்த்தி மக்களுக்கு அன்னத்தை படைப்பதற்கு. அதே வழிமுறையை தான் ஐயப்பன் கொடுத்தாரு. மக்களுக்கு என்ன பண்றோம்? அன்னதானங்கிற பெயர்ல இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லா சாமிகளுக்கும் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் அன்னதானம் பொதுவா எளிமையா மாறிடுச்சு. எல்லோருமே உணவருந்த ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அன்றைய காலகட்டத்துல சாமிகள் என்ன பண்ணுவாங்க? இல்லாதவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு அன்னதானம். அதே மாதிரி சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? யாவருக்குமா ஒரு கைப்பிடி அன்னம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காகத்திற்கு வைத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அது காகம் மட்டும் சாப்பிடாது, எறும்புகள் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். சரியா? இரவு வைக்கிறது யார் சாப்பிட்றா? சோ எறும்புகளும் மற்ற உயிரினங்களும் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல வாழ்றதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க.